Hi friends, welcome to 4 Star Studios. வாங்க இன்னைக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு வீட்லயே ஒரு சூப்பரான டேஸ்டியான தீபாவளிக்கு மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப குறைவான நெய் பயன்படுத்தி நம்ம இன்னைக்கு இந்த மைசூர் பாக் ரெசிபி செய்ய போறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. வாயில போட்ட உடனே கரையக்கூடிய இந்த மைசூர் பாக் ரெசிபி ஈஸியா எப்படி செய்யலாம்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ மைசூர் பாக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரே இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம மைசூர் பாக் ரெடி ஆனோடனே நம்ம இதில் வந்து மாற்றி வச்சுக்கிறதுக்காக. இப்போ பாருங்க ரொம்ப கம்மியான பொருள்கள் தான், 3 பொருள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான டம்ளரில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு அதே அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க, சர்க்கரை. நெய்யோட அளவு பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும். வேறு எண்ணெய் அதெல்லாம் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். நல்ல சுத்தமான வாசனையான நெய் எடுத்து அதை உருக்கி இது மாதிரி அளந்துக்கோங்க. உருக்கின நெய் வந்து 3/4 டம்ளர், கடலை மாவு 1 டம்ளர், சர்க்கரையும் 1 டம்ளர், உருக்கின நெய் வந்து 3/4 டம்ளர் இருந்தால் போதுங்க. ஒரு சூப்பர் டேஸ்டியான கடலை மாவில் செய்யக்கூடிய இந்த மைசூர் பாக் ரெசிபி நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வாங்க, இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை முதல்ல நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு மாவு கருகி போயிடாமல் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அந்த கடலை மாவுடைய பச்சை வாசனை நமக்கு போயிட்டு நல்லா அந்த மாவு வறுபடுற வாசனை வரும். அது வரைக்கும் ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. மாவு நல்லா சூடாயிருச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு இந்த கடலை மாவை நல்லா ஒரு சலிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடையில் சேர்த்து இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சுட்டு செய்யும் போது நமக்கு கட்டி தட்டாது. நம்மளுடைய மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக அதே சமயம் ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இந்த மாவு நல்லா சலித்த பிறகு பாருங்கள், நமக்கு நல்லா ஸ்மூத்தான மாவாக கிடச்சிருக்கு. இப்போ இதை வேறு ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த சலித்த மாவை எடுத்து வேற ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நம்மளுடைய இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நெய் 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். அதிலிருந்து ஒரு 1/2 டம்ளர் நெய்யை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் நெய் மட்டும் மிச்சம் வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் நெய்யை இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 3/4 டம்ளர் நெய்யில் 1/2 டம்ளர் நெய்யை மட்டும் இந்த மாவில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிவிட்டு நம்ம மைசூர் பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு நனையிறதுக்கு போதும் தண்ணி வந்து 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்தா போதும். அந்த சர்க்கரை நனையிற அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். 1 டம்ளர் சர்க்கரைக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து முதல்ல இதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கம்பி பதம் வருதான்னு செக் பண்ணணும். ஒரு கம்பி பதம் இருக்கணும் நமக்கு இந்த மைசூர் பாகுக்கு. பாருங்கள், நல்லா ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்ச பிறகு சிம்மில் மாற்றிக்கிட்டு நீங்கள் கம்பி பதம் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த 2 விரலுக்கு நடுவில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இதுதான் ஒரு கம்பி பதம். இது வந்த பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல, கடலை மாவு நெய்யில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஒரு தடவை இது மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து இந்த ஃபைனலாக இந்த நம்மளோட ரெசிபி முடிகிற வரைக்குமே சிம்மில் தான் இருக்கணும். ஜாஸ்தி பண்ணிடாதீங்க. நல்லா எல்லா கடலை மாவையும் இந்த சக்கரை பாகில் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை விடாமல் கலந்து விடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி வந்திருக்கும் நம்மளுடைய கடலை மாவு. இந்த டைமில் நம்ம 1/4 டம்ளர் நெய் மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சமாக ஒரு 3 தடவையாக 3 பேட்சாக பிரித்து இதில் சேர்த்து கலந்துக்கிட்டே வாங்க. இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா நம்மளுடைய இந்த மைசூர் பாகு வேக ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா கொதித்து வேகுது. கை விடாமல் மட்டும் கலந்து விடுங்க. இப்போ அந்த 1/4 டம்ளர் நெய்யை எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
இதுக்கப்புறம் இன்னொரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இது மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகி வந்துருச்சுன்னு. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ். நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பபிள்ஸ் வரும். அதே மாதிரி ஓரத்தில் நல்லா வந்து உங்களுக்கு அப்படியே நுரைச்சிக்கிட்டு வெள்ளையாக பூத்துட்டு வரும் அந்த மாவு. அதுதான் நம்மளுடைய மைசூர் பாக்கு ரெடி ஆகிருச்சு அப்படிங்கிற ஸ்டேஜ். இந்த பதம் வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாக நான் ட்ரேயில் மாற்றலை. ஆஃப் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பாத்திரத்தில் ஸ்டவ் மேலேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ட்ரேயில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து கொடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்காக மாவு நல்லா வெந்து ஒரு சூப்பரான பதத்தில் வந்துடும். இப்போ நம்ம நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கொஞ்சம் ஈவனாக ஷேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி ஷேப் பண்ண வேண்டாம். சும்மா மேலாப்பில் லைட்டாக ஷேப் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க. ஒரு ஈவனான ஷேப் கொண்டு வரதுக்காக லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் முதல்ல இதை ஆற விடுங்க. 10 நிமிஷம் ஆறின பிறகு நம்ம வந்து இதில் வந்து கோடு போட்டு வச்சுக்கலாம் கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி முதல்ல ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் இதை ஆறின பிறகு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃபைனலாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக இதை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓரங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நான் அந்த சைடில் இருக்கிற அந்த பிசுறாக இருக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். முதல் மைசூர் பாக்கு மட்டும் லைட்டாக இதாகிடுச்சு. அதை எடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்தடுத்த பீசஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே எடுக்க வந்துடும். இதே மாதிரி அளவுகளில் இந்த தடவை தீபாவளிக்கு நீங்களும் மைசூர் பாக் ரெசிபி ரெடி பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.